ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுப்புட்டுன்னு ஒரு ஆனியன் சட்னியை பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த சைஸில் ஆனியன் ஒரு 6 பச்சை மிளகா, 2 வெத்த தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்க, கொத்தமல்லி கொஞ்சம், புளி சின்னதாக. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 4 வெங்காயம் போடுங்க. பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே சட்னிக்கு தேவையான அளவு இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு இது 2 வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக ஒரு கரட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த புளி ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த சூடு கல்ல புளி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அரைச்சிட்டா சட்னி தயாராகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கோங்க. சட்னி அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்